தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. இப்போ மூத்தவராக இருக்கக்கூடிய ஆணுக்கும் அதே மூத்தவராக இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காப்பிடிங்க. அதாவது தலசும் செய்யலாமான்னு கேட்டிருக்காப்பிடிங்க. இதில் 2 விதமான நிலைகள் உண்டுங்க. ஒரு சில குடும்பங்களுக்கு, ஒரு சில பரம்பரைகளுக்கு இந்த தலசும் திருமணம் செய்தால் ஏர்வை ஆகுங்க. ஒரு சில குடும்பங்களுக்கு, குடும்பத்தில் பாருங்கள், அத்தை மாமாவோ இல்லை சித்தப்பா பெரியப்பாவோ உங்கள் அண்ணா அண்ணியோ இந்த மாதிரி யாராவது திருமணங்கள் தலசம் செய்திருந்து அவங்க பிரச்சனைகளாகி விலகி பிரிந்து மீண்டும் ஒரு திருமண நிலைகளுக்கு சென்றார்களா என்று பாருங்கள். இல்லைங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களாம்மா, ஒன்றும் எந்த பிரச்சனையும் சேமமாக இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கலாங்க. இல்லைங்க, எங்கள் குடும்பத்துக்கு செட்டாவளிக்கும் ஒரு சிலர் சொல்கிறாங்க தலசம் கலசம் கட்டி வாழ்வாங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க. தலசனாகப்பட்டது பிரித்து விட்டுட்டும் போயிடுங்க. அது உங்கள் பரம்பரைக்கு அது ஏர்வையானு பார்க்கணுங்க. குடும்பத்தில் பெண் சாபங்கள் அந்த இருந்தால் அந்த வாழா நிலைகளை கொடுக்குங்க. ஸோ அது மாதிரி நிறையா விஷயங்கள் இது இருக்குதுங்க. எல்லாருக்குமே இந்த தலசம் கட்டும் போது சேர்ந்து வாழ்வாங்கலாம் சொல்ல முடியாதுங்க. அதில் ஒரு சில சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. அது குடும்பத்தினுடையிலும் குடும்பத்தில் இருந்த முன்னோர்கள் மூதாதையர்களை கேட்டு இந்த திருமணங்களை பண்ணிக்கோணுங்க. ஸோ அதுக்காண்ட சொல்லப்பட்ட விஷயங்க அது. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.